ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். இங்கே பார்த்தோன்னா பத்மா வந்து லிங்கத்துக்கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படி சாருவுக்கு ஒரு ஃபேக்கான ஃபேமிலியை வச்சு மாப்பிள்ளை பார்த்து மனமேடு வரைக்கும் கொண்டு போய் கடைசியில் என் பையன் சீனுவை தான் சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு இந்த திட்டத்தை மறைஞ்சுன்னு நம்ம தனா வந்து கேட்டுட்டு நேராக மாயாவை ஃபோன் போட்டு வரவழைக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு. உடனே மாயாவும் தனாவை பார்க்க வந்ததும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஓஹோ, இதான் விஷயமா? அத்தை அவ்வளோ முன்னுரமாக நின்று சாருவுக்கு மாப்பிள்ளை பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு. ஆனால் இப்படி ஒரு பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முக்கியமாக அவங்க ஒரு ஃபேக்கான ஃபேமிலியை வந்து ரெடி பண்ணி சாருவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கடைசியில் என் புருஷனையே அந்த சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறாங்களா? இங்கே பாருத்தனா, நான் வந்து எப்படியாச்சும் என் சீனு கூட சேர்ந்து வாழணும்னு போராடிட்டுருக்கேன். அப்படிப்பட்ட நான் எப்படி யோசிப்பேன்? இங்கே பாரு, இப்போ என்ன தான் பண்ண போகிற மாயா அப்படின்னு தனா கேட்டதும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இதை கேட்ட தனா வந்து வாவ் சூப்பர் தனா, இதான் நாம் சூப்பர் மாயா, இதான் அவங்களுக்கு நாம் கொடுக்குற சரியான பதிலடி அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நம்ம பத்மா வந்து ரெடி பண்ண ஃபேக்கான அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரகுராம் வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோம்னா நேராக நம்ம பத்மா வந்து அண்ணன் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னதும் உடனே அவங்களும் நிற்கிறாங்க. வந்து அப்பன்னு பார்த்து பொண்ணு அழைச்சிட்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னதும் சாரும் வராங்க. அப்போ அந்த இடத்துல பத்மா வந்து இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நாளால் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு ஆப்ரேஷன் நடந்துருங்க. கண்டிப்பாக ஆப்ரேஷன் நடந்தால் கண்ணு தெரிய வரும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாம் ஆப்ரேஷன் முடித்ததும் கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு ரகுராம் பத்மா வந்து பேசி முடித்ததும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, நல்ல நேரம் அதுவுமா, இன்னைக்கு தட்டை மாற்றி நம்ம நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னதும் உடனே ரகுராம் வந்து தட்டை மாற்றி நிச்சயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நிச்சயமும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த திட்டப்படி என்ன நடக்குதுன்னா நம்ம மாயா வந்து போலீஸ் கெட்டப்பில் வந்து செம மாசாக கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ போலீஸ் கெட்டப் போட்டு பொண்ணு பார்க்க வந்தாங்க இல்லையா? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க 3 பேரையும் கடத்தி ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. கூடவே நம்ம தனாவும் நின்றுட்டுருக்காங்க. இவங்க 3 பேரும் கத்திட்டுருக்காங்க, ஏம்மா யாருமா நீ? உன்னை நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, எதுக்காக எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? நாங்களாம் யாருன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள், நீங்கள் யாருங்க, எப்படிப்பட்டவங்கன்னு நல்லாவே தெரியும். என்ன காசுக்கு கூத்தடிக்க பார்க்குறீங்களா? எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு வேலை பார்ப்பீங்க அப்படின்னதும் இங்கே பாருமா, நீ தப்பாக புரிஞ்சு பேசிகிட்ருக்க. எனது தப்பாக புரிஞ்சு பேசிகிட்ருக்கேண்ணா. இங்கே பாருங்கள், ஒழுங்கு மரியாதையாக உண்மையே சொல்லுங்கள். நான் யார் தெரியல, நான் போலீஸ், நான் விசாரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னதும் இங்கே பாருமா, நீ தப்பாக புரிஞ்சு பேசிகிட்ருக்க, முதல்ல எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கத்திட்டுருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு சும்மா நடிக்கத்தானே வந்திருக்கீங்க அப்படின்னதும் இல்லைம்மா யார் சொன்னா அப்படின்னதும் கையில் ஒரு குச்சி வச்சுருக்காங்க மாயா. உடனே நம்ம மாப்பிள்ளையை போட்டு அடினா அடிக்கிறாங்க. ஐயோ என் பையனை அடிக்காதம்மா. ஆமாம்மா, அந்த வீட்டுக்காராம்மா ஒருத்தங்க எங்களுக்கு பணம் கொடுத்து நடிக்க சொன்னாங்க, அதான் நாங்களும் வந்தோம். மற்றபடி எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்களை விட்டுருமா அப்படின்னதும் பார்த்தியா, இங்கே பாருங்கள், அப்படி சரி, நான் உங்கள் 3 பேரையும் விடணும்னா இனி இந்த ஊர் பக்கமும் வரக்கூடாது. உங்களுக்கு பணம் கொடுத்து நடிக்க சொன்னாங்க இல்லையா? அவங்க முகத்திலே நீங்கள் முழுக்கக்கூடாது. அப்படி மட்டும் இந்த ஊர் பக்கம் கால் எடுத்து வச்சிங்க, 3 பேரையும் லாடம் கட்டி உள்ள தள்ளி எல்லா கேஸையும் உங்கள் மேலே தான் போடுவேன் அப்படின்னதோ. ஐயோ இல்லைம்மா, இனி இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னுட்டு 3 பேர் தலை தெரிச்சு ஓடிடுறாங்க. இனி இந்த பக்கமே வரமாட்டோன்னு ஸோ மாயா செம்ம மாஸ் பண்ணிட்டாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருந்தது.